என்னை விட என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ராகவன் சாரை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவரு ரொம்ப நல்லவர். பாக்கிறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரிவாரு, ஆனா ரொம்ப சாஃப்ட் அண்ட் குட். கல்யாணத்தை பத்தியும் ஃபியூச்சர் லைஃபை பத்தியும் நீயும் ஏதோ குழப்பத்துல தான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆனந்தனை கம்பல் பண்ணதை வச்சியோ மத்த ஆளுங்க அவரை பத்தி தப்பா சொல்றதை வச்சியோ நீ உடனே ஒரு முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவெடுத்தா எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா எதுவுமே சொல்லாம வர? எந்த முடிவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லாமே. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. திடீர்னு எப்படி முடிவெடுக்கிறது? வேண்டாம், ராகவன் உன்னோட பாஸ் ஆச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். இது வாழ்க்கை பிரச்சனையாச்சே, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அப்புறம் என்னடா இந்த மாதிரிலாம் பேசுறானேன்னு என் மேல கோவப்படாத. என்ன, உங்க 2 பேரையும் பார்த்ததும் என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். நீ டென்ஷன் ஆகாதமா. எந்த முடிவு எடுக்கவும் உனக்கு சுதந்திரம் இருக்கு. உன்னோட முடிவு பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. ஆண்டவா, இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஆபீஸ்ல ஆனந்தன் எனக்காக ஒரு சம்பந்தம் பார்த்திருக்காரு. எங்க இருந்து? எங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, பேர் அஞ்சலி. அஞ்சலி பார்க்க அழகா இருப்பாங்களா? உன் அளவுக்குலாம் இருக்க மாட்டா. என்ன எதுவும் பேச மாட்டேங்குது. என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் ஆனந்த அண்ணன் சொல்லியிருப்பாரு. உனக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது தெரியணும்னா தைரியமா என்கிட்ட நீ கேட்கலாம். கேளு. குழந்தைய பாக்குறதுண்டா? எப்போது சில நேரங்களில் ராத்திரியில் என்னை பார்க்கறதுக்காக அவ தனியா வருவா, கனவுல. என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணீங்க? காரணம்னு பெருசா எதுவும் சொல்ல முடியாது. கோவத்துல தேவையில்லாம வந்து விழுந்த வார்த்தைகள். என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி ஆக்சிடென்டலாக தான் நடந்தது. மெடிக்கலும் லாவும் கிடைச்சும் கூட நான் இன்ஜினியரிங்கில் சேர்ந்தேன். ஊட்டிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெக்கேஷனுக்காக வந்த விஜயை நான் பார்த்ததும், அவங்க அப்பாவே எதிர்த்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும், அதோட 4 வருஷம் ஒன்றா வாழ்ந்த நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டது எல்லாமே ஆக்சிடென்டல் தான். இப்பவும் நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறது உண்டுன்னு ஆனந்தன்னு சொன்னாரு. ஆமா, ஸ்டில் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பற்றியும் நம்ம ப்ரப்போசலை பற்றியும் நான் விஜய் கிட்ட சொல்லியிருக்கேன். இனி கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவோட வற்புறுத்தல், அவங்க மனசை வருத்தப்பட வைக்க நான் விரும்பலை. ஒருத்தர் மேலே நாம் அன்பு செலுத்துறதும் நம்ம மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துறதும் தானே வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அக்கா, அக்கா, இத வந்துட்டேன். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? அந்த பாண்டிச்சேரிக்காரங்க முன்னாடி என் மானமே போச்சு. அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்லக்கா. என்னக்கா நீ? ஐயோ, என்கிட்ட ஏன்டா அப்படி கத்துற? நேத்து காலையில வரைக்கும் தனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு, நான் அந்த இடத்துக்கு போகலன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சஞ்சய் வந்து கூப்பிட்டப்போ திடீர்னு ஏதோ வேலை இருக்குன்னு அவன் வெளியில கிளம்பி போயிட்டான். என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு.
வருவாங்க வருவாங்கன்னு நானும் கோமதியும் 12 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் போய் அந்த பொண்ணோட அப்பாட்ட விஷயத்த சொன்னோம். அந்த ஆள் என்ன திட்டியே தீர்த்துட்டான் தெரியுமா? வேணும்னு செய்யலன்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இப்ப அதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவனுக்காக பொண்ணு பார்த்தா நம்ம மானம் தான் போவோம். அதோ அவனே வரான். இத பத்தி நீ அவன்கிட்ட கேளு. என்ன மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தா. போடா போ, போய் என்னன்னு கேளு. ஆ, ஆ. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்ன மாதிரி படிப்பு அறிவு என்கிட்ட இல்லைனாலும் வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவன் நானு. நான் கொண்டு வந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கலனா வெளிப்படையா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்படி எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? பாம்பும் சாகல கம்பும் உடையலங்கிற மாதிரி இருக்கு நீ பண்ற காரியம். எதுவா இருந்தாலும் வாயை திறந்து. மாமா ப்ளீஸ், ஒன்னும் பேச வேண்டாம், எனக்கு தலைவலிக்குது. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாருகிட்ட எப்படி பேசினா அந்த விஷயம் முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியும். அட மாமா, நீங்களா? உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல? என்னம்மா சொல்றது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு. யாருக்குற சொல்லி என்ன ஆக போகுது? இப்ப நான் வந்தது உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. நீ என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமா? ராகவனுக்காக நான் 2-3 சம்பந்தம் கொண்டு வந்தேன். அவன் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போவும் நீங்க 2 பேரும் பாத்துக்கிறதாவும் பேசிக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நாங்க பாத்துக்கிறது உண்மைதான். அதனாலதான் வேற யாரையும் பார்க்காம நேர ஒன்ன பார்க்க வந்தம்மா. நீ அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும். எங்க அக்கா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாம தான் நான் உன்னை பார்க்கவே வந்தம்மா. அம்மா தான் உங்களை இங்க அனுப்பி வச்சாங்களா மாமா? இல்ல, அக்கா எதுவுமே சொல்றதில்ல. யாரும் இல்லாத நேரம் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. வயசான காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு நீ அவங்கிட்ட சொல்லணுமா. உன் பேச்சு அவன் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இந்த விஷயத்துல உன்னை தவிர யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாமா. இன்னொரு முக்கியமான விஷயமும் உன்கிட்ட சொல்லணுமா. நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கமா. 3 வருஷம் ஆச்சுல, எவ்வளவு காலம்தான் நீயும் தனியா இருக்க போற? நடந்தது நடந்து போச்சு. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. ஒரு கெட்ட கனவை நினைச்சு எல்லாத்தையும் மறக்கிறதா நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதுமா. இதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காகதாம்மா நான் வந்தேன். இது எல்லாத்தையும் என்னோட வேண்டுகோளா நீ எடுத்துக்கணும். வரட்டுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இவ்வளவு சீக்கிரம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சம்திங் வெரி பர்சனல். எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன்.